ஐகர் ஜேஆர் குவாலிஃபை பண்ணி ரெண்டு குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அப்புறம் பிஹெச்டி வந்து பண்ணல, இப்போ ஃபுல் டைமாக டீச்சிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் சிஎஸ்ஐஆர் பசங்களுக்கு. அப்புறம் நம்ம இந்த வெபினார் என்னென்ன மெயின் இதுனா வந்து எக்ஸாம் பற்றி கொஞ்சம் சொல்லலான்ட்டு, அதுக்காக தான் இந்த வெபினார். எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் எழுதலாம், இல்லை என்ன எலிஜிபிலிட்டி குவாலிஃபை பண்ண என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வெபினார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சிஎஸ்ஐஆர். சிஎஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க யார் மூலியமாக கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா என்டி அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த எக்ஸாம் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறது. என்டிஏ என்டிஏ தான் நம்ம நீட் எக்ஸாம்ல இருந்து எல்லா எக்ஸாமும் இது கண்டக்ட் பண்றாங்க. என்டிஏன்றவங்க நீட்டு இந்த மாதிரி நேஷனல் நடக்கிற மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. நமக்கு வந்து பிஹெச்டி பண்ணும்போது ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டாக இருக்கணும், இல்லை வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, வேற ஏதாவது ஒர்க்கோ இல்லை வேற ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்றது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க பிஜி முடிச்சவங்களுக்கு. ஆஹ் இது குவாலிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. ஒன்று என்னன்னா, பிஹெச்டி பண்ணும்போது நமக்கு ஃபெலோஷிப் கிடைக்கும் ஒரு 5 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து லெக்சரர்ஷிப் கிடைக்கும். லெக்சரர்ஷிப்னா அது மினிமம் குவாலிஃபிகேஷன் மாதிரி. இப்போ பிஹெச்டி பண்ணாமே அந்த நெட் எக்ஸாம் வச்சு நமக்கு வந்து காலேஜ் லெக்சரர் இருக்கோ இல்லை ஓப்பனிங் இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி. Okay. பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல நல்ல ஜாப் இது கிடைக்கும் பிஹெச்டி நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் குவாலிஃபை பண்ணும்போது. ஐஐடி போகலாம். நிறைய இந்த மாதிரி நேஷனல் லெவலில் இருக்க எல்லா இன்ஸ்டியூட்ஸ்க்குமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணலாம். நீ எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாம போனோம்னா உள்ளே கஷ்டம், இன்டர்வியூ எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தோன்னா 55 மார்க்ஸ் எடுக்கணும் ஜென்ரலா. ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு நமக்கு ஓபிசிக்கு அப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டி தேர்ட் ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே 50% மார்க் எடுக்கணும். நம்ம எவ்வளோனா இதில் மாஸ்டர்ஸில் மாஸ்டர்ஸில் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். ஜென்ரல் கேட்டகரி இருக்கவங்க 55 எடுத்துருக்கணும். இவ்வளோ மார்க் மினிமம் மார்க்கே இவ்வளோ தான். நம்ம இவ்வளோ எடுத்தால் ஈஸியாக நம்ம இந்த எக்ஸாம் குவாலிஃபை இருப்போம். இப்போ இது கீழே மார்க் கம்மியாக எடுத்தவங்க எழுத முடியாது இந்த எக்ஸாமை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். எழுதிட்டு நமக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்குள்ள எம்எஸ்சி முடிச்சுட்டு, சாரி இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம எக்ஸாம் இந்த இது ஜேஆர்எஃப் வந்து நம்ம அவைல் பண்ணணும். சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு நமக்கு ஃபெலோஷிப்காக நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக 2 இயர்ஸ்க்குள்ள கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி படிக்கிறேன் அப்படின்னா நமக்கு நீங்கள் எம்எஸ்சி படிக்கும்போது எழுதலாம். எம்எஸ்சி படிக்கும்போது எழுதிட்டு அந்த 2 இயர்ஸ் எம்எஸ்சி முடிச்சு ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து எங்கேயாவது லேபில் ஜாயின் பண்ணி ஃபெலோஷிப் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டி ஒன்று கொடுப்பாங்க. இதில் நமக்கு ஜேஆர்எஃப் கொடுப்பாங்க, பிஹெச்டி லெக்சரர்ஷிப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டின்னு ஒன்று கொடுப்பாங்க சர்டிஃபிகேட். இதில் 3 கேட்டகரியில் வரும் இந்த எக்ஸாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரினா ஜேஆர்எஃப். ஜேஆர்எஃப் குவாலிஃபை பண்ணுறோம் நமக்கு இதில் மூணுமே கிடைச்சிரும் ஒரே எக்ஸாமில் ஒரே இதில் குவாலிஃபை நல்ல மார்க் எடுத்தோம்னா. நெக்ஸ்ட் வந்து இதோட கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும்போது லெக்சரர்ஷிப் கிடைக்கும். லெக்சரர்ஷிப் பிஹெச்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும்போது பிஹெச்டி மட்டும் கிடைக்கும். நம்ம எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு ஒரு 1 இயர்க்குள்ள பிஹெச்டி இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா நமக்கு ஜென்ரல் கேட்டகரிஸ் 30 இருக்கும் நமக்கு. அப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு 35 இருக்கும். 35 ஏஜ் வரைக்கும் எழுதலாம் இந்த எக்ஸாம். 35 வயசு வரைக்கும் எழுதலாம். இந்த லெக்சரர்ஷிப்புக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் பிஹெச்டிக்குலாம் நமக்கு வந்து இது கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் எழுதலாம். ஒரு 60 அவ்வளோ வயசு கூட நம்ம எழுதலாம். எழுதி வாங்கி வச்சோம்னா நம்ம காலேஜ் லெக்சரர் ஆகிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது ஸ்டேட் லெவலில் ஓப்பனிங்ஸ். இப்போ காலேஜ் டிஆர்பி நடத்த போகிறாங்க. டிஆர்பியில் அவங்களுக்கு இப்போ 4000 வேகன்சிஸ் இருக்கு. அந்த எக்ஸாம் நம்ம எழுதலாம் பிஹெச்டி முடிக்கலனாலுமே இந்த லெக்சரர்ஷிப் வாங்கி வச்சிருந்தோம்னா. இது ரெண்டுத்துக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. இதுக்கு வந்து ஜேஆர்எஃப் மட்டும் 35, ஜென்ரலுக்கு வந்து 30, ஓபிசிக்கு வந்து 35. ஓபிசி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த மாதிரி இருக்கலாம். இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும்னா 3 கேட்டகரியா இருக்கும். இன்னும் நான் சொன்ன மாதிரி இப்போ மார்க் பேஸ் பண்ணி இப்போ கட் ஆஃப் வந்து ஜேஆர்எஃப் எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மூணுமே கிடைச்சிரும். ஒரே கேட்டகரி ஒன்ல செலக்ட் ஆயிடுவோம். கேட்டகரி ஒன் இப்போ நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா கேட்டகரி ஒன்லேயே செலக்ட் ஆயிடுவோம். கேட்டகரி ஒன்ல நமக்கு எல்லாமே வந்துடும். பிஹெச்டி அட்மிஷன் கிடைக்கும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப், ஜேஆர்எஃப் இது மூணுமே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மார்க் இதில் கம்மியாக இருக்கும்போது என்ன கிடைக்கும்னா ஜேஆர்எஃப் கிடைக்காது.
லெக்சரர்ஷிப் சர்டிஃபிகேட்டும் பிஹெச்டி எங்கேயாவது அட்மிஷன் போட்டுக்கலாம் இன்ஸ்டியூட்ஸ்ல. ஏதாவது இன்ஸ்டியூட்ஸ்ல பிஹெச்டி போட்டுக்கலாம். இப்போ மூணாவது கேட்டகரின்னு வரும்போது அதை விட கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கும்போது மூணாவது கேட்டகரி பிஹெச்டி மட்டும் அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணி 1 இயர்க்குள்ள பிஹெச்டி ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேலிடிட்டி முன்ன சொன்ன மாதிரி ஜேஆர்எஃப் வந்து 2 இயர்ஸ் நம்ம எக்ஸாம் குவாலிஃபை பண்ணி 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். ஏதாவது லேப்லயோ இல்லை ஏதாவது காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிட்டு 2 இயர்ஸ்க்குள்ள நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா ஜேஆர்எஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டிக்கு வந்து 1 இயர் தான். இந்த பிஹெச்டி சர்டிஃபிகேட் இதில் குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த கேட்டகரி 3ல குவாலிஃபை பண்ணால் 1 இயர் தான். 1 இயர்க்குள்ள நம்ம வந்து பிஹெச்டி அட்மிஷன் போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து லெக்சரர்ஷிப்க்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட்டை. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டீட்டெயில்ஸ். எக்ஸாமில் பார்த்தோம்னா நமக்கு மொத்தம் நியர்லி 470 மார்க்ஸ் கிட்ட வரும். இது நமக்கு வந்து 100 மார்க் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 100னா இப்போ 3 பார்ட் இருக்கும் எக்ஸாம் வந்து. பார்ட் ஏ பார்ட் பி இது எல்லாமே சேம் டேல தான் நடக்கும். ஒன்று வந்து மார்னிங் ஷிஃப்டாக இருக்கலாம் இல்லை ஈவினிங் ஷிஃப்டாக இருக்கலாம். ரெண்டு ரெண்டு டைம் நடக்கும் ஒரே நாளில். இப்போ பார்ட் ஏ இருக்கு, பார்ட் பி இருக்கு, பார்ட் சி இருக்கு. பார்ட் ஏல பார்த்தோன்னா 20 கொஸ்டின்ஸ் வரும். 20ல நமக்கு வந்து மேக்ஸிமம் 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். 15 15 அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் இருக்கும். பார்ட் பியும் சியும் பார்த்தோன்னா ஃபுல்லாக சப்ஜெக்ட் தான் இருக்கும். பார்ட் பி அண்ட் சி ஃபுல்லாக சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு பார்ட் பில இருந்து 35 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் மேக்ஸிமம். 35 இன்ட்டு 35 இன்ட்டு 2 70 மார்க்ஸ் வரும். இதில் 70 மார்க்ஸ். பார்ட் சியில் வந்து 100 மார்க்ஸ். 25 இன்ட்டு 4 100 மார்க்ஸ் வரும். இது 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 நல்லா பார்ட் சி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா நமக்கு ஈஸியாக 100 மார்க் எடுத்துட்டு குவாலிஃபை பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஈஸியாக 100 எடுத்தால் மேக்ஸிமம் குவாலிஃபை ஜேரப் படிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து முன்ன சொன்ன மாதிரி பார்ட் பியில் 70 மார்க்ஸ். இதில் நமக்கு இவ்வளோ மார்க் மொத்தம் 200 மார்க்ஸ் இருக்கும் எக்ஸாம். பார்ட் ஏல 30, பியில் 70, சியில் 100. மொத்தம் 200 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். 200ல நமக்கு மொத்தம் எக்ஸாமில் கொஸ்டின்ஸில் பார்த்தோன்னா 470 மார்க் இருக்கும். 470ல நம்ம 200ல 100 எடுக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 470லேருந்து 100 எடுத்தோம்னா நமக்கு ஜேரப் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த மேக்ஸிமம் மார்க் 200. ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு. இப்போ நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து பார்ட் ஏல எல்லா கொஸ்டின் சரி நான் பாட்டு எல்லாமே எழுதிட்டு வந்தனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஆன்சர் எடுத்துப்பாங்க. மீதி 55 கொஸ்டின்ஸ் இருக்க அந்த ஆன்சர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க நீங்க ஃபுல்லா கரெக்டா இருந்தாலுமே. அதே மாதிரி தான் பார்ட் சிலையும் பிலையுமே. சில வந்து 25 ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸும் பில வந்து 35 கொஸ்டின்ஸும். ஃபர்ஸ்ட் 35 கொஸ்டின்ஸும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாமே நிறைய அட்டன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து ஃபெல்லோஷிப் தான் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதுவாங்க. இப்போ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றது பார்த்தோன்னா எக்ஸாம் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுல நமக்கு எவ்வளவு ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. 5 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க. ஜேஆர்எஃப்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ. அவங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் எவ்வளவு இருக்குன்னா நமக்கு மந்த்லி 35,000 கிடைக்கும். 37,000 கிடைக்கும். பிளஸ் ஹச்ஆர்ஏ 25% கிடைக்கும். 20ல இருந்து 27 சிட்டிஸை பொறுத்து. இப்போ மெட்ரோ சிட்டிஸ்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ திருச்சி சென்னை அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சிட்டிஸை பேஸ் பேஸ் பண்ணி இந்த அமௌண்ட்ல 27% கிடைக்கும் அப் டு. நெக்ஸ்ட் வந்து 20,000 வந்து கண்டிஜென்சி கிடைக்கும் இயர்லி. இல்ல இப்பதான் புக் வாங்குறது இல்ல லேப்டாப் வாங்குறது இதெல்லாம் நம்ம வந்து பில்லு கொடுத்து நம்ம வந்து அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஆனாலும் கொடுத்துருவாங்க இது இந்த 20,000 வந்து. அப்போ நியர்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து 70,000 சாரி 50,000 கிட்ட கிடைக்கும். 60,000 கிட்ட 60K கிட்ட கிடைக்கும் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எஃப் கன்வெர்ட் பண்ணுவோம் நம்ம. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்ஆர்எஃப் கன்வெர்ட் ஆகும். அப்போ எஸ்ஆர்எஃப் கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு 42 ஃபெலோஷிப் 42 கிடைக்கும். பிளஸ் 27 ஹச்ஆர்ஏ பிளஸ் 25K வந்து கண்டிஜென்சி. இதை லேப்டாப் வாங்குறது இந்த புக் வாங்குறது ரெஃபரன்ஸ் புக் வாங்குறது இல்லை டிராவல் பண்றது ஒர்க் ஷாப் போறது இதுக்கெல்லாம் நமக்கு வந்து 25,000 கொடுப்பாங்க. இப்போ நம்ம பெரிய சிஎஸ்ஐ லேப்லாம் போனோம்னா இதெல்லாம் நமக்கு அவைல் பண்ண தேவையில்லை. நம்ம எதுவும் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க போட்டுருவாங்க 25,000. இப்போ நம்ம ஏதாவது காலேஜஸ்லயோ இல்லை வேற ஏதாவது சின்ன லேப்ல ஜாயின் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த 25K. ஓகே.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் குவாலிஃபை பண்றவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று மெயினா நல்ல லேப்ல ஒர்க் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச லேப்லயோ நல்ல இப்போ நான் ஒர்க் பண்ணது இங்கே ஐஐசிபியில் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போன எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு அப்புறம் டீச்சிங் நல்லா ஃபுல்லாக டீச்சிங் வந்துட்டேன். ஐஐசிபின்னு சொல்றது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி. நெக்ஸ்ட் வந்து ஐஐஜி, ஐபி, என்சிஎல், என்பிஆர் இந்த மாதிரி சிஎஸ்ஏஆர் லேப்ஸ் இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்கு லைஃப் சயின்ஸ்ல ஒர்க் பண்றது. இந்த மாதிரி லேப் போகலாம். நெக்ஸ்ட் எல்லாம் ஐசிஎம்ஆர் லேப்ஸ் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஐசிஎம்ஆர் லேப் இங்கே சென்னையில் கூட அடையாறுல இருக்குன்னு நினைக்கிறேன். மஸ்கிட்டோ ரிசர்ச், டியூபர்குலோசிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. அப்புறம் எய்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்றாங்க. இதெல்லாம் ஃபுல்லா மெடிசன் கோர் மெடிசன் ரிசர்ச்சா இருக்கும் ஐசிஎம்ஆர். நெக்ஸ்ட் வந்து டிபிடி, பயோடெக்னாலஜில ஒர்க் பண்றது. இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு நம்ம பயோடெக்ல ஒர்க் பண்ற இன்ஸ்டியூட்ஸ்லாம் டிபிடி இன்ஸ்டியூட்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். டிஆர்டிஓ லேப்ஸ்ல வந்து நம்ம லைஃப் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். நமக்கு டிஆர்டிஓனா ரிசர்ச் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருக்கும். நம்ம அங்கே பார்த்தாலும் எனக்கு தனியா லைஃப் சயின்ஸ்ல ஒர்க் பண்ற டிவிஷன் இருக்கும். அதுல ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஐஐடிஸ் போகலாம். அப்புறம் டாடா ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டிஃபர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லேப் இருக்கு. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த லேப். இதுல நிறைய லேப் மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா நம்ம மேக்ஸிமம் ஒர்க் பண்ற எல்லா லேபுக்கும் போகலாம். பிளான்ட்ல ஒர்க் பண்றாங்க, மெடிசன்ல, ஜெனட்டிக்ஸ்ல, இல்ல இந்த மாதிரி பிரெயின்ல ஒர்க் பண்றாங்க. பிரெயின் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு ஹரியானால. அந்த மாதிரி லேப் போகலாம். நெக்ஸ்ட் வந்து டீச்சிங் கேரியரா சூஸ் பண்றவங்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இப்போ லெக்சரர்ஷிப் வாங்கிட்டோம்னா இப்போ லெக்சரர்ஷிப் இல்லாமல் பிஹெச்டி முடிச்சு வரவங்களுக்கும் நம்மள தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். நம்ம சிஎஸ்ஏஆர் நெட் குவாலிஃபை பண்ணியிருக்கவங்கள. இப்போ ஐஐடிஸ் போகிறது, இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லுமே நமக்கு எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாமல் வரவங்களுக்கும் நமக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சினா நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கு. இப்போ நமக்குமே எல்லா இந்த மாதிரி பிஎஸ்யூஸ்ல எல்லாத்துலயுமே நமக்கு பயாலஜி டிவிஷன் தனியா இருக்கும். காலேஜ்ல ஒர்க் பண்ணுவாங்க. என்வரான்மெண்டல் சயின்ஸ்ல, கிளைமேட் சேஞ்சில் ஒர்க் பண்றாங்க. இவங்க இந்த மாதிரி டிவிஷன் தனியா இருக்கும். இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி எல்லாத்துலயும் பயோ டிவிஷன் தனியா இருக்கும். இப்போ கிளைமேட் சேஞ்சில் ஒர்க் பண்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். மைக்ரோப்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். எப்படி இந்த ஆயில்ஸ்லாம் ஸ்பில் ஆனிச்சுன்னா அந்த சீல கடல்ல இந்த மாதிரி கொட்டிடுச்சுன்னா அதெல்லாம் அந்த மைக்ரோப்ஸ் பத்தி எப்படி டிகிரேட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம போகலாம். ஓகே. ஹையர் எஜுகேஷன் அப்போ நம்ம ஒரு சில லேப்ஸ்லாம் தெரியும். இப்போ அப்ராட்ல இருக்க ஒரு சில லேப்ஸ்ல என்ன இருப்பாங்கன்னா இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸாம் பத்தி. எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிருக்கவங்கள பத்தி என்ன தெரியும்னா இது ஒரு நல்ல எக்ஸாம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அங்கே அப்ரோச் பண்ணும்போது இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு சும்மா ஏதாவது லேப்ல ஜாயின் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். இப்போ நாங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் உங்க லேப்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு மெயில் பண்ணும்போது நீங்க எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். அவங்கள வந்து தெரியும்ல, இப்போ இந்தியால இருந்து அங்கே போயிருக்காங்கன்னா சிஎஸ்ஏர்னா எக்ஸாம்னா அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஈஸியா கன்சிடர் பண்ணுவாங்க ஓரளவுக்கு. இப்போ போறதுக்கும் ஈஸியா இருக்கும் அந்த அப்ராட்ல போயிட்டு அவங்க கூட லேப்ல ஒர்க் பண்றதுக்கு. அப்படி இல்லைன்னா பிஹெச்டி எங்கேயா ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஏதாவது லேப்ல ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம மெயில் போடலாம். மெயில் போட்டு நான் இங்கேருந்து பிஹெச்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கூட அங்கே திரும்ப அங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு நல்ல லேப்ல ஜாயின் பண்ணிட்டு எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு ஐஐடிலையோ சென்னையிலையோ இந்த மாதிரி சிஎஸ்சி லேப்ல ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இப்போ லேப் உள்ள போனோம்னா ஐஐடிலாம் போனோம்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இங்கே படிக்கலாமா இல்லை வெளியே போகலாமா அப்படின்னு ஐடியா கிடைக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஐஐடி உள்ள போகணும்னா அதுக்கு எக்ஸாம் குவாலிஃபை பண்ணணும். அதுக்கு தான் இந்த எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது மாதிரி. எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாம உள்ள போக முடியாது ஐஐடி சொல்லலாம். அப்படி போனாலுமே ப்ராஜெக்ட்ல தான் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு, ப்ராப்ளம்லாம் இருக்கு. 1 இயர் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு 5 இயர்ஸ் கண்டிப்பா அங்கே தான் இருப்போம்னு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 இயர்ஸ்ல 1 இயர்ல போயிட்டு டெக்னிக்ஸ்லாம் லேப்ல இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கத்துட்டு நம்ம செகண்ட் இயர்ல இருந்து வெளியே எங்கேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். நிறைய டூல்ஸ் தெரிஞ்சிடும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் கத்துட்டதுக்கு அப்புறம் செகண்ட் இயர்ல நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ராடுக்கு. அப்போ அப்ரோச் பண்ணும்போது நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க. இவன் எங்க ஐஐடியில் இருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சயின்டிபிக் ரைட்டிங்னா நம்ம ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும்ல, நம்ம சின்ன சின்ன ஜேர்னல்ஸ்லாம் சரி பெரிய ஜேர்னல் எல்லா ஜேர்னல்ஸுமே அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒர்க்கை வந்து பப்ளிக். அப்போ அதுல வந்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லைஃப் சயின்ஸ்ல ஒர்க் பண்றான்னா ஃபார்மா கம்பெனியோ இல்லை எந்த பயோடெக் கம்பெனியோ அவன் பண்ற ஒர்க் எல்லாமே வெளியே சொல்லி ஆகணும். அப்போ வெளியே சொல்லணும்னா நமக்கு அந்த சயின்டிபிக் ரைட்டிங்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பண்ற பேப்பருமே சரி இல்லை வெளியே பப்ளிக் சொல்றதுக்கு
ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஹெச்டி முடிச்சவங்களும் சரி, இல்லை நெட் குவாலிஃபை பண்ணிருக்கவங்களும் எடுப்பாங்க. இப்போ அது நமக்கு ஈஸியாக இருக்கும். சயின்டிஃபிக் ரைட்டிங் அந்த மாதிரி போகலாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க என்ன பண்ணலாம், லேப்ல போயிட்டு ஒர்க் பண்ணலாம். பயோடெக்லயோ இல்லை இந்த மாதிரி சொன்னதுல ஃபார்மல்ல ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்மளும் தனியாக ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் சொந்தமா. அதுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்போசர் கிடைக்கணும் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே. இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இப்போ திசுகல்ச்சர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பெரிய இந்தியாவிலே பெரிய லேப்ல ஒர்க் பண்றோம், பிஹெச்டி பண்றோம் திசுகல்ச்சர்ல. ஒர்க் பண்ணிட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல ஒரு 5 இயர்ஸ்ல. இப்போ ஒன்று பிஹெச்டி முடிச்சுட்டு வெளிநாட்டு வேலைக்கு போகலாம், இல்லை லெக்சரர் ஆகலாம், இல்லை நான் சொந்தமாக பயோடெக் கம்பெனி திசுகல்ச்சர்ல ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நல்ல லேப்ல ஒர்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட். என்ன பண்றாங்க, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கு, ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு ஒரு லேப்ல போய் ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்போசர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம கத்துட்டு நம்மளா சொந்தமா லேப் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்யூம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் என்ஹான்ஸ்மெண்ட். ரெஸ்யூம் என்ஹான்ஸ்மெண்ட்னா சிஎஸ்ஏ குவாலிஃபை பண்ணி வெயிட்டா இருக்கும் நமக்கு ஓரளவுக்கு வெளியே சொல்றதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. முன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா லேப்லயுமே இப்போ சின்ன காலேஜஸ்ல இருந்து ஒரு பெரிய லேப் வரைக்குமே சிஎஸ்ஏ குவாலிஃபை பண்ணிட்டு போனா தெரியும். அதான் நமக்கு ஒரு மெயின் இது. இப்போ ஃபார்மா கம்பெனி போறது, பயோடெக் கம்பெனி போறது எல்லாமே நம்ம எக்ஸாம் குவாலிஃபை பண்ணா ஈஸியா இருக்கும். கரியர் கொடுத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சிஎஸ்ஏ எக்ஸாம்ன்றது. கரியர் கொடுத்தா டீச்சிங் போனாலுமே ப்ரொமோஷன் கிடைக்கிறதும், பிஹெச்டி வேணும் ப்ளஸ் டீச்சிங் போனதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிட்டு பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகே, எல்லாம் இருக்கீங்களா? கேக்குதா? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி படிக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் 6 மந்த் ஒன்று நடக்கும். ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் நடக்கும் எக்ஸாம். எப்போனா ஜூன்ல. இப்போ கொஞ்சம் ரொட்டீன் மாறி இருக்கு. அந்த லாஸ்ட் இயர் எக்ஸாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால இப்போ பிப்ரவரியில தான் நடக்குது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு மாதிரி அந்த 6 மந்த் ரொட்டீன் கொண்டு வந்துரும். இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும் 6 மந்த் கேப்ல, ஜூன்லயும் டிசம்பர்லயும். இப்போ 6 மந்த் ஒழுங்கா படிச்சே பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோ ஒன்றும்லாம் இல்லை. இப்போ 3 to 4 hours டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சுட்டு 6 மந்த் கன்சிஸ்டண்டா இருந்தா படிச்சு பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நல்ல புக்கா சூஸ் பண்ணும். இப்போ செல் பயாலஜி லோடிஸ் சொல்லுவாங்க, பயோகெம்ஸ் லெனிஞ்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸுக்குமே நமக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான புக்கை ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணி எடுக்கிற நோட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் இது வந்து குவாலிஃபை பண்ண முடியும். இப்போ கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து மட்டும்தான் எடுப்பான். லோடிஸ்னு இருக்கு இப்போ செல் பயாலஜினா, லெனிஞ்சர் இருக்கு பயோகெமிஸ்ட்ரி, ஈகாலஜினா ஓடம், அப்போ டெய்ஸ் பிளான்ட், இந்த மாதிரி ஃபாரின் அத்தர்ஸ் புக்ஸ் இதெல்லாம் படிக்கணும். பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நம்ம ரிப்ளிகேஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை வச்சு நம்ம எக்ஸாம்ல எழுத முடியும். இந்த எக்ஸாம்ல நம்ம காலேஜ் படிக்கும்போது ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டோம் அந்த மாதிரி. ஒரு ரிப்ளிகேஷன்ல பெரிய ப்ராசஸ்லாம் இருக்கும், என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது, ப்ரோட்டீன்ஸ். ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தால் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிடலாம். அந்த எக்ஸாம் அவ்வளோலாம் ஒன்றும் இருக்காது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ எக்ஸாம் எப்படி இருக்குன்னா 400 மார்க் மேலே வரும் எக்ஸாம்ல. மொத்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா 400ல எல்லா கொஸ்டின்ஸுமே கிட்டத்தட்ட 70%லேருந்து 60% வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடா சேம் கொஸ்டின் தான் கேட்போம். லாஸ்ட் இயர் கேட்டது இப்போ லாஸ்ட் 96 அந்த டைம்ல இருந்து எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எக்ஸாம் கூட கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ரிப்பீட்டடா சேம் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் ஆன்சரும் சரி இல்லை கொஸ்டினுமே. அப்போ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணா இப்போ நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். எப்படி கேட்குறான், எப்படி ஃபாலோ பண்ணும், அந்த மாதிரிலாம் நிறைய ஐடியா கிடைக்கும். அப்புறம் சிலபஸ்ல 13 யூனிட்ஸ் இருக்கும். நம்ம சிஎஸ்ஏஆர்ல லைஃப் சயின்ஸ்ல 13 யூனிட்ஸ் இருக்கும். 13 யூனிட்ஸுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வெயிட்டேஜ் டிஃபர் ஆகும். இப்போ பயோகெமிஸ்ட்ரியில மார்க் கொஞ்சம் கம்மியாக கேட்பான். பிளான்ட்ல டிபிலாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் கிட்ட கேட்பான். டிபிலாம் டிபியில் பிளான்ட் ஈகாலஜிலாம். டெவலப்மெண்டல் பயாலஜி டெவலப்மெண்டல் பயாலஜின்னு ஒரு யூனிட் இருக்கும், அதில் 40 மார்க்ஸ் கேட்பான். ஈகாலஜிலேருந்து 40 மார்க் கேட்பான். அப்படியும் போது இப்போ நமக்கு செலக்டிவா ஒரு ஒரு 5ல இருந்து ஒரு 6 யூனிட் படிச்சாவே கவர் பண்ணிடலாம் எக்ஸாம். அப்புறம் ரிப்பீட்டடா கேட்குற டாபிக்ஸ் 13 யூனிட்ஸ்ல இருந்தும் கீ டாபிக்ஸ்லாம் இருக்கு.
இப்போ ரிப்ளிகேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், செல் சைக்கிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், எப்போதுமே வரும். செல் சைக்கிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு நான் எழுதும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ் மேல இருந்தது செல் சைக்கிள்ல மட்டுமே. இப்போ பிளான்ட்ல டிஃபென்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு சில யூனிக்கான டாபிக்ஸ்லாம் இருக்கு. அந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். முன்ன சொன்ன மாதிரி அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அது படிக்கிறது. டாபிக்ஸ் தட் ரிப்பீட்ஸ் மெனி டைம்ஸ். ரிப்பீட்டடான டாபிக்ஸ் சொன்னல இப்போ 13 யூனிட்ஸ்னா 13 படிக்க வேண்டியதில்லை, நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் எல்லா யூனிட்லயும் ரிப்பீட்டடா படிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 to 6 யூனிட்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணா அந்த எக்ஸாம் குவாலிஃபை பண்ணிடலாம். உம் அப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட் ஏ பார்ட்ல, நெக்ஸ்ட் வந்து நமக்கு சப்ஜெக்ட்ல டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். பார்ட் பில இது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட். பார்ட் ஏல பில வந்து சப்ஜெக்ட் இருக்கும், டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கும், 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து சில தான் கொஞ்சம் அனலிட்டிக்கலா கேட்பாங்க. அவ்வளோலாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டைரக்டா இல்லாம கொஞ்சம் அனலிட்டிக்கலா. அப்புறம் அதான் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம படிக்கும் போது பேசிக் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். மார்க் டெஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். டெஸ்ட்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம தனியா. உம் உம் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதுவாங்க எக்ஸாம். வந்து ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதும் போது ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ நீட் எக்ஸாம் எழுதும் போது நான் வந்து சில தான் போனேன். சில எழுதிட்டு அப்புறம் பி எழுதுனா ஏல நான் எழுதவே இல்லை சுத்தமா. ஏன்னா ஏல வந்து டைம் இல்லை, ஏல வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை பார்ட் ஏல. ஏன்னா நமக்கு இதுலயே எவ்வளோ மார்க் வருது, 75 × 4 ப்ளஸ் 50 × 2 கிட்டத்தட்ட 100. இதுலயே 400 மார்க் வந்துருச்சு. பார்ட் பிலையும் சிலையும் மட்டுமே. இப்போ நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணா போதும். பார்ட் ஏ படிக்கிறேன், அது படிக்கிறேன், இது படிக்கிறேன்னா டைம் வேஸ்ட். அதுவும் இல்லாம இதுல வர 20 மார்க் தான் வரும் நமக்கு. 15 × 2 30 மார்க்ஸ். இதுக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பார்ட் ஏ சியும் பியும் படிச்சோம்னா நமக்கு ஒரே டைம்ல ரெண்டுமே கிடைச்ச மாதிரி ஆயிரும். 400 மார்க்கும் 400 நமக்கு வந்து 100 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். சியும் பியும் படிச்சு எழுதணும். கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது சில தான் நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சிலே நமக்கு சொன்ன மாதிரி 25 × 4 100 மார்க் கிடைக்கும். 100 இது 100வே இது ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நமக்கு 20 கொஸ்டின்ஸ் 25 கூட வேணாம் நமக்கு. 20 20 கொஸ்டின்ஸ் 20 × 4 80 மார்க்ஸ். அப்புறம் பிளஸ் பார்ட் பில கொஞ்சம் இது ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்றோம் அப்படின்னா பார்ட் டி கிட்டத்தட்ட இதுலேயே 120 வந்துடும். 120னா ஈஸியா நல்ல ரேங்க் கிடைக்கும். ஆல் இந்தியா ரேங்க்லேயே கிட்டத்தட்ட 50 100 100 100 கிட்ட கிடைச்சிடும் நமக்கு ஸ்கோர், ரேங்க், ஆல் இந்தியா ரேங்க். அப்புறம் எக்ஸாம் எழுதும் போது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ 3 ஹவர்ஸ் தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ 3 ஹவர்ஸ்ல பார்த்து மேனேஜ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் நம்ம தனியாக உட்காந்து எழுதும் போது இது பண்ணிட்டோம். அப்புறம் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட். இந்த எக்ஸாம் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ப்ராப்ளம். நம்ம படிக்காம இருக்கிறது காரணம். நான் படிக்கும் போதும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எக்ஸாம்லாம் கஷ்டம், இது யாரும் படிச்சது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. மைண்ட் செட்டே நம்ம எக்ஸாம் படிக்க முடியும், படிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். முடியும்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கணும். படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். கன்சிஸ்டண்டா இருக்கணும் ஒரு 6 மந்த், அவ்வளவுதான். ஓகே. முடிச்சு இதா வேற ஏதாவது இருக்கா, டவுட் இருக்கா? ஹலோ, டவுட் யாருக்குது இல்லையா? ஓகே.
ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, நானும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஏதாவது ஜாயின் பண்ணா பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது நீங்களே படிக்கிறதுனா கூட ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, மெசேஜ் போடுங்க.